நாங்கள் நினச்சிருந்தா எங்கள்கிட்டையும் காசு இருக்குது, கார்டு இருக்குது, இந்த நாட்டில் 1க்கு 3 4 அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டை வச்சு இங்கேயே காசை எடுத்து இங்கேயே இருந்து நாங்கள் கடைசியில் இந்த குவைத்தில் சம்பாதிச்சு அனுப்புகிற மாதிரி அனுப்பியிருக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு நல்லது நினச்சது தப்பாக போச்சுடாடே. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனி இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் BA vlog சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரெடி பண்ணின வீடியோ வந்து சிங்கள வீடியோ, ஆனாலும் தமிழ்லையும் இதை சொல்லியே ஆகணுமே, அதனால தான் இந்த வீடியோவை கொண்டு வந்தது. முக்கியமான காரணம், இப்போது அரசாங்கத்தினுடைய புதிய தீர்மானம் 15% வரி யாருக்கு? சமூக ஊடகங்கள் மூலம் டாலர் சம்பாதிக்கிறவங்களுக்கு. என்ன கொடுமை பார்த்தீங்களா? சமூக ஊடகங்களில் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு, அதாவது டாலர் சம்பாதிக்கிறவங்களுக்கு 15% வரி. குவைத்துடைய இந்த குளிர் கூட உடம்புல படுதில்லை, அந்த அளவுக்கு அரசாங்கம் செஞ்சது அவ்வளோ இதமாக இருக்குது உடம்புக்கு. குவைத்துடைய குளிர் கூட இன்னைக்கு காட்டுதில்லை, அந்த அளவுக்கு அரசாங்கம் செம்மையாக செஞ்சிருக்கு நம்மளுக்கு. அந்த அளவுக்கு அழகான தெளிவான பொண்ணு அடிச்சிருக்கிறாங்க. குவைத் நாட்டில் நாங்கள் நினச்சிருந்தா எங்கள்கிட்டையும் 1க்கு 3 4 அக்கௌண்ட் இருக்குது. நினச்சிருந்தா இதே நாட்டுக்கு அந்த பணத்தை எடுப்பிச்சு இங்கேயே வச்சு டீல் பண்ணியிருக்க முடியும். நாட்டுக்கு நல்லது நினச்சது தான் தப்பாக போச்சு. அரசாங்கத்துக்கு நல்லது நினச்சது தப்பாக போச்சு. அனுருடைய அரசாங்கத்தை எப்படியாவது முன்னேற்றணும், மக்களுக்கு நல்வழி செய்யக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய அரசாங்கமாக உருவாக்கி அவங்கள இந்த சோஷியல் மீடியா மூலம் வெளிக்கொண்டு வந்து தொடர்ந்தும் அரசாங்கத்துக்காக குரல் கொடுத்து இந்த புதிய அரசாங்கத்தை உருவாக்கினதுக்கு அரசாங்கம் செம்மையாக செஞ்சுருக்காங்க. இப்போ வெளிநாடு தொழிலாளர்களுக்கு தான் அந்த வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும், வெளிநாடுகளில் சம்பாதிக்கக்கூடியவங்க, அதாவது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த வரி இருக்குதாம். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், வியாபாரிகளுக்கு வரி விதித்தாலும் வியாபாரிகள் நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்க, அதிகமாக பணம் அனுப்பக்கூடியவங்க, அவங்களும் ரோங்கான ரூட் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் இலங்கையில் சாதாரணமாக இலங்கை நாட்டுக்கு நாங்கள் வந்து இப்போ நான் நினச்சிருந்தா, இப்போ இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள், நான் நினச்சிருந்தா எனக்கிட்டையும் வந்து இந்த குவைத் நாட்டில் கிட்டத்தட்ட 4 அக்கௌண்ட் இருக்குது. சரியா? அந்த 4 அக்கௌண்ட்டில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து என்கிட்ட வேலட் இருக்குது, வேலட்லேயே காட்டுறேன். கல்ஃப் பேங்க், இப்போ உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ணினேன் கல்ஃப் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. கல்ஃப் பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது, திஜாரி அக்கௌண்ட்டும் இருக்குது. இது வேலெட்டில் ஃபோனில் சும்மா பே பண்ணுறதுக்காக NFC பேமெண்ட், அதாவது ஃபோனாலேயே பே பண்ணலாம் இல்லையா, கார்டு இல்லாமல் கார்ட்லெஸ் பேமெண்ட், அதுக்காக இதில் ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்கேன் 2 கார்டு. ஆனால் இந்த நாட்டில் இது வரைக்கும் மொத்தமாக 4 அக்கௌண்ட் திறந்து வச்சுருக்குது. நான் நினச்சிருந்தா என்கிட்ட 4 அக்கௌண்ட் இருக்குது. இந்த யூடியூப்பால் வரக்கூடிய ஒரு 5000 10,000 வரக்கூடிய காசை இந்த நாட்டுக்கு எடுத்து நம்ம சம்பளத்தோடு சேர்த்து அனுப்பியிருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வர்பா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் உண்டு திறந்தேன். அதுக்கப்புறமா இன்னும் 2-3 பேங்க்கில் கார்டு இருக்குது. ஒவ்வொரு கார்டாகவும் காட்டுறேன் பாருங்கள். இது வர்பா பேங்குடைய கார்டு. அதே மாதிரி திஜாரி பேங்குடைய கார்டு. இது திஜாரி பேங்குடைய கார்டு. அதே போல் குவைட் ஃபைனான்ஸ் ஹவுஸுடைய கார்டும் இருக்குது. 1க்கு 4 அக்கௌண்ட் இருக்குது. மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். மொத்தம் 4 அக்கௌண்ட் இருக்குது குவைட் ஃபைனான்ஸ் ஹவுஸுடைய கார்டு. இந்த 4 அக்கௌண்ட்டும் நினச்சிருந்தா இப்போ இந்த ஃபோனில் இருக்குது கல்ஃப் பேங்குடைய கார்டு. மொத்தம் 4 அக்கௌண்ட் இந்த நாட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது. நினச்சிருந்தா இந்த யூடியூப்பால் வரக்கூடிய ஒரு 50 தினாராக இருந்தாலும் சரி, 20-30 தினாராக இருந்தாலும் சரி, அந்த டினாரை கூட நம்ம குவைத் நாட்டுக்கு என்னோட இந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்து அப்படி பார்க்க போனால் தாராளமாக நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனால் நம்ம இல்லை, பரவாயில்ல, நாட்டுக்கு தானே போகுது, போய் சேரட்டும், நம்ம நாட்டுக்கு தானே அந்த டாலர் போகுது, டைரெக்டாக நாட்டுக்கே போகட்டும் அப்படின்னு நாட்டு அக்கௌண்ட்டில் சென்டாக வச்சதுக்கு அரசாங்கம் கொடுத்த பரிசு தான் இது, அரசாங்கம் தந்த சலுகை தான் இது. நினச்சிருந்தா இதை விட அதிகமாக நாங்கள் இந்த டாலர் நாட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் அனுப்புகிற காசுக்கும் ஏற்கனவே அங்கே வரி வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதாரணமாக 50,000 அனுப்பினா அதில்
2500 3000 வரைக்கும் எங்களுடைய பணம் வெட்டுப்பட்டு தான் இருந்துச்சு. நான் சில நேரங்களில் பார்த்துருக்குறேன். நான் இப்போ சில நேரங்களில் யூடியூப்பில் ஒரு 20,000 30,000 சில நேரங்களில் 40,000 50,000 கூட சில நேரங்களில் வரும். அப்படி வரக்கூடிய காசு பார்த்தா அதுலேயும் ஒரு 5,000 4,000 3,000 வெட்டி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சும் அரசாங்கம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சும் ஏதோ தூக்கம் முழிச்சு கஷ்டப்படுறதுக்கான பிரதிபலன் ஏதோ 4 மக்கள் வந்து பார்க்குறாங்க, வீடியோ பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. நாமளும் இரவு பார்க்கலாம், கண் முழிச்சு கஷ்டப்படுறோம். ஏதோ நம்ம வேலைக்கு வச்ச ஆள் போலவே எத்தனையோ பேர் வந்து மெசேஜ் போடுவாங்க. போட்டால் ஏன் இந்த மாதிரி காசெல்லாம் தராங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு மெசேஜ் போட்டது. ஆனால் கடைசியில் அரசாங்கம் கவுத்து விட்டுடுச்சு நம்மளை. அரசாங்கத்தை நினைக்கும் போது கடுப்பாக இருக்குது. சில நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் காலத்தை கொண்டுட்டு போயிட்டுருக்குறோம். பார்ப்போம், எது எப்படியோ முடிந்த வரைக்கும் நாட்டுக்கு நல்லது செய்வாங்க, நம்மளுக்கும் நல்லது செய்வாங்கன்னு நினச்சோம். சோஷியல் மீடியாவை வச்சு ஏதோ நம்ம 4 மக்களுக்கு நல்ல தகவல்களை தெரிவிக்கிற மாதிரியே ஏதோ நம்மளுக்கும் $4 கிடைக்குது, அது கிடைக்கிற காசை வச்சு நாட்டுக்கு அதுலேயும் $1 போகட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணினா அதுக்கே படிக்கிறாங்க. சோஷியல் மீடியாக்காரங்களை பகைச்சா என்ன நடக்கும்ன்றது அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம். இந்த அரசாங்கத்தை உருவாக்கினதுக்கு அரசாங்கம் நல்லா நம்மளை வச்சு செஞ்சுருக்குது கடைசியாக.